இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து பேய் மற்றது பில்லி சூனியம் எல்லாமே இதில் எல்லாமே இருக்கு. எல்லாமே இவர் நிவர்த்தி ஆகக்கூடியது இந்த தர்கா. இப்போ எங்கள் ஊர்லேயும் சர்ச் இருக்கு. அங்கே ஃபெஸ்டிவல் டைமில் பேய் ஓட்டுறது தனியாகவே நடக்கும். இது இப்போ தான் கேள்விப்படுறேன். எங்கள் ஊரில் இல்லை சமாதி இந்த இது வச்சிருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க உள்ளுக்குள்ள வந்து கோயில் மாதிரி தானே இருக்கு. உள்ள எல்லாமே தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஐயா பயந்துட்டீங்களா? பள்ளிவாசல் என்பது 5 நேரம் தொழக்கூடியது தான் பள்ளிவாசல். தர்கா என்பது எல்லா மதத்தினரும் வந்து கும்பிடக்கூடியது தர்கா. பெரிய பள்ளி இருக்கும். அதில் எல்லாம் விலங்கு போட்டு கட்டி போட்டு விலங்கு போட்டு கட்டி விலங்கு போட்டு அது அவுத்து விட்டா ஓடிடும். அது கந்திரியாக்கி இருக்கு. அங்கே எல்லாத்தையுமே கட்டி போட்டு கை ஓட்டது கட்டி வச்சிருப்பாங்க. ஆகலை பேய் பிடிச்ச ஆகலை. பேய் பிடிச்சிருக்குன்னு என்ன கண்டுபிடிப்பா? அப்போ செல்வத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. கட்டிட்டு இருப்பான் அந்த தர்கா. தர்காவும் உண்டு, தொழுகை பள்ளியும் உண்டு. எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு. ஆமாம். இது வருஷம் இந்த மரம் இருக்கிறது. இந்த மரம் வந்து புனிதமான மரம். இதில் வந்து தண்ணி உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்குன்னு சொன்னால் ஓகே. இதில் நான் வந்து சமாதி வச்சிருக்கேன். ஓ ஃபுல்லாக ஒளி தானேங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க 2 பேரை தேடி வந்தாங்க. ஒரு நபர் செய்யது சின்ன உமரில் போய் ஒளியிடலாம், இன்னொன்று ஷேக் பரித்து ஒளியிடலாம். போய் ஸ்ரீலங்காவில் போய் அங்கே ஹவுது லெவலில் இருந்துட்டு திரும்ப அவங்க பகதாத்துக்கு போய் அங்கே அவங்க ஜில்லாவாயிட்டாங்க. இந்த பள்ளி 208 கல் தூண் கொண்ட கெட்டிடம் தான். இல்லை நான் நம்புறதுக்கு ஒரு பெரிய அண்டாவில் வந்து நெய்யை ஊற்றி அதை கொதிக்க வச்சு கையை விட்டு மோதிரத்தை எடுக்க சொன்னாங்க. அந்த மன்னருடைய மோதிரத்தை யா ஹவுதுல்லவுல முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லி எடுக்கும்போது அவங்க கையெல்லாம் வெள்ளி கையாக ஆயிடுச்சு. இது ஒரு தடவை இல்லை, 3-4 தடவை இந்த மாதிரி எடுத்தாங்க. இங்கே பல அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. நல்ல நீயத்து வச்சுட்டு நான் ஒரு கிடா அறுத்து நான் சோறு பொங்கி போடுறேன்னு சொல்லி போனவங்க முடியாமல் கோழி அறுத்த கோழி நின்று கூவியிருக்கு. இந்த இடத்துல இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இங்கே வரக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு வராத பெரிய ஆட்களே இல்லை. நேருஜி வந்திருக்காரு, இந்திரா காந்தி வந்திருக்காங்க, கருணாநிதி வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, இப்படி பல காமராஜர் அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. வராதவங்களே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இடம். இந்த இடத்துல இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ள ஏஆர் ரஹ்மான் புதுசாக ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒளி தீபம் ஏற்றி அவர் துவா வாங்கிட்டு போய் தான் இசையமைப்பார். அது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நானே துவா ஓதிருக்கிறேன். அவருக்கும் என்ன நல்லாவே தெரியும். 500 வருஷமாக வந்து இந்த ஒளி வந்து அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் தான் தீபத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒளி வந்து 500 வருஷமாக அணையாமல் அப்படியோ எரிந்து கொண்டு இருக்கு. வாழ்க்கை வர்றாரு என்னாச்சும் சொல்லிட்டாரு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கோம். இங்கால வந்து வெங்கடேசன் என்ற வீட்டு தான் நின்று இன்றைக்கே பாய் வந்து எங்களுக்கு பழக்கம். இவரை பார்த்தீங்கன்னா எங்களை பாதுகாப்பாக ஒரு இடங்களுக்கு கூட்டி போய் வர்றது. அதோட எங்களுடைய வயசில் வந்து அதிகமாக இருந்தாலும் எங்களோட ஒரு நண்பராக இளமை துள்ளுது. வயசுக்கு வந்து இளமை வந்து ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிற மாதிரி அவர் அப்படியோ நல்ல ஒரு அந்நியோன்மையாக பழகுவார். மற்றது வந்த முதல் நாள் 2ஆம் நாள் எனக்கு தெரியாது வந்து இவர் ஒரு முஸ்லீம் என்ற விஷயம். ஏனென்றா இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து மக்களோட என்னென்னு சொல்கிறது வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ சில இடங்களில் முஸ்லீம் மக்களை பார்க்க வந்து தனியாக தெரியும், மீசை வளர்த்துருக்க மாட்டாங்க, தாடி வளர்த்துருப்பாங்க. இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு நார்மலாக கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்க வந்து தெரியல. பிறகுதான் வெங்கடேஷன் வந்து சொல்லியிருந்தவர் வந்து அவர் ஒரு முஸ்லீம் வந்து சொல்லிக்கே எல்லாருமே ஷாக். நானே ஷாக் ஆகிட்டேன். என்ன இப்படியா நீங்கள் ஒழிச்சு வாழ்றீங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லை, என்னுடைய இது அப்படி. சரி. அவள் இன்றைக்கு என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் இங்கே வந்து குற்றாலம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். குற்றாலம் போகிற வழியில் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் கண்டாங்க. ஆண்டவர் பள்ளிவாசல். என்ன பேர்? முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசலாக தான் இருக்காவா? இதில் என்ன விஷயம்னா வந்து 2 விஷயங்கள் இருக்குது. பள்ளிவாசல் வர, தர்கா வர. எங்காவது 5 நேர தொழுகைக்காண்டி உருவாக்கப்பட்டது வந்து பள்ளிவாசல். அதை விட தர்கான்னு சொல்லப்படுறது வந்து இந்த பேய் மற்றது பில்லி
சூனியம் எல்லாமே இதில் எல்லாமே இருக்கு. எல்லாமே இவர் நிவர்த்தி ஆகக்கூடியது இந்த தர்கா. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, பில்லி சூனியம் பிடிச்சிருக்கு என்றா வந்து இந்த தர்காவுக்கு வந்து நீங்கள் தங்கினால் 10 நாள் 11 நாள் தங்கினால், இது ஒரு மண்டலம் 40 நாள் தங்கினால் இந்த நிவர்த்தி ஆகும் அப்படி சொல்லி ஐதீகம் இருக்கிறது, நிவர்த்தி ஆகி கொண்டு இருக்கிறது. ரைட். இந்த விஷயம் வந்து நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். கூடுதலாக அதான் சைவ வழிபாடுகள்ன்றதை தவிர இந்த எங்கள் ஊர்லேயும் சர்ச் இருக்குது, அங்கே ஃபெஸ்டிவல் டைமில் பேய் ஓட்டுறது தனியாகவே நடக்கும். இது இப்போ தான் கேள்விப்படுறேன். எங்கள் இல்லை உண்மையாக இல்லை. அங்கே நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு அது ஒரு புளியந்தோப்பு மாதிரி இருக்கும். நான் போய்க்க என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கீங்க, தனியாக ஃபெஸ்டிவல் மாதிரியே நடக்கும். தனியாக அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாம் நான் இங்கே இந்தியாவில் வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த ஃபேமஸான சர்ச் வந்துட்டு அரௌண்ட் நார்த் இந்தியாவிலேருந்து செம்ம க்ரௌடு வரும். அது வந்து ரூட்டட் வில்லேஜ் ஏரியாவில் இருக்குது. அந்த ஒரு 4 நாள் ஃபெஸ்டிவல் 4 நாள் 5 நாள் ஃபெஸ்டிவல் நடக்கும். பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும், மாஸ் க்ரௌடு இருக்கும். அந்த பேய் ஓட்டுறதுனே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா இப்போ பேய் ஓட்டைக்கு? ஆமாம் பார்த்துருக்கோம். நைட்டு ஆனாலும் இந்த பேய் ஓட்டங்கள் நடக்கும். ரைட், ஓகே. இரவான முஸ்லீம் மதத்தில் இந்த மாதிரி விஷயம் வந்து இன்றைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி ஒரு தர்காவுக்கு தான் வந்துக்கிறோம். உங்களுக்கு இந்த என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி இல்லாமல் இருக்குன்றதை வந்து பகிர்ந்து கொள்வோம். என்னண்ணா பகிர்ந்து கொள்வோம். போகிற வழியில் இதில் ஒரு பள்ளி ஒன்று இருக்காம். ஆனால் இங்கே இருக்கிற பள்ளிகள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குண்ணா. கோயில்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கு. எங்கள் ஊரில் இருக்கிற பள்ளிகள் இப்படி இருக்காது. இங்க உள்ள பள்ளி விசேஷமானது. எல்லா பேய் பிடிச்சது இதுகள் எல்லாமே இங்க வந்து ஆடக்கூடியது. ஆடினாலும் ஒரு மாதத்துல அது நிவர்த்தி ஆகி போய்கிட்டு. சரி, இங்க வந்து அந்த மாதிரி தர்கான்னு சொல்றது பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. தர்கா தமிழ்ல சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து ஒரு சமாதி இந்த இது வச்சிருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இது இங்கே இருக்கிற பள்ளிவாசல்கள் இப்படி தான் இருக்குது. தர்கா ஆனால் எங்களுக்கு ஃபீலை பார்த்தா என்னென்னு சொல்கிற ஒரு கோயிலுக்குள்ளே போக மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. புகைப்பிடித்தல் மருந்து கடை பாருங்கள். இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கு. என்னென்னா ஒட்டகம் வச்சுக்கிறீங்க இங்கே. இது வந்து தர்கா ஒன்றுக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கோயில் மாதிரி தானே இருக்கு. உள்ள எல்லாமே தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரைட், ஓகே. உள்ளே போய் பா. சரி, அதுக்கு முதல் ரைட். ஆனால் இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா உண்மையாக கோயில் தூணுகள் அப்படி தான் கிடக்கு. சரி, அதோட இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இருக்குது. ஒட்டகத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒட்டகம் ஒரு இடத்துல கண்டாங்க. வேளாங்கண்ணியில் ஒட்டக ரைட் போகலாம். கூடுதலாக பாலைவனங்கள் வருவனை என்னன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி வெப்ப பிரதேசங்களில் தான் நிற்கும். இங்கே அலையும் வந்து வச்சுக்கணும். ஏன் இது வச்சுக்கணும்னா சும்மா ஏன் இந்த வச்சுக்கணும்? இது இங்கே எதுக்காக இது பண்ணுவாங்க. தர்காவில் விசேஷ தர்காவில். ஓகே. ஒட்டகம் ஐயா பயந்துட்டீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. கிட்ட வந்து அந்த ஆடுகள்ன்ற ஒரு மனம் தான் நடிக்குது. அங்கேருந்து வந்து கொண்டு வந்துருக்குறாங்களே. இங்கால மலை பிரதேசங்கள் எல்லாம் இருக்கு. என்னண்ணா பாலைவனங்கள் அங்கால பக்கம் எல்லாம் இருக்கு. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அது மாப்பிள்ளை பொண்ணு ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளை பொம்பளையில ஏற்றுறேன். ரைட், ஓகே. அப்படி கொண்டு போய் ஊர்வலம். சரியாண்ணா, இந்த எனக்கு இந்த பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் இடையில வித்தியாசம் என்னது? பள்ளிவாசல் என்பது 5 நேரம் தொழக்கூடியது தான் பள்ளிவாசல். தர்கா என்பது எல்லா மதத்தினரும் வந்து கும்பிடக்கூடியது தர்கா. ரைட், ஓகே. அதுல இந்த இதுவும் சொன்னீங்க, பேய் பிசாசுகள், செய்வன கோளாறுகள், இந்த மாதிரி தீர்த்து வைக்கப்படும். ரைட். பள்ளியில் தங்கினால் அது தீர்த்து வைக்கப்படும். ஓகே. சரி. நைட்டு இரவு தங்கினால் அது தீர்த்து வைக்கப்படும். ஓகே. அப்போ செல்வம் உங்களை கொண்டு இறக்கணும். இது இந்த விஷயம் நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். அங்கே எனக்கு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் இந்த விஷயம் கேள்விப்படுறேன். போய் பார்ப்போம். இங்கே ஒரு பள்ளி இருக்குது, ஆத்தங்கர் பள்ளி வாசல் இருக்குது. இது வந்து இது கூடிய இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது என்ன கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இப்போ வந்து இப்போ தென்காசியில் இப்படி இருக்கணுங்களா, ஒவ்வொரு வேற
அது மாதிரி பெரிய பள்ளி இருக்கும். அதில் எல்லாம் விலங்கு போட்டு கட்டி போட்டு விலங்கு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. விலங்கு போட்டு கட்டி போட்டு விலங்கு போட்டு அது அவுத்து விட்டா ஓடிடும். அது வந்து சரியாயிட்டுனா அது விலங்கு அவுத்துரும். ரைட் 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 ரைட். சொல் பேச்சு கேட்டோன்னா விலங்கு அவுத்துரும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக போவோம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டாம். காமிக்க வாங்க ஒவ்வொரு காலையிலே போயிடும். இந்த பாய் பெய்ய அதான் நான் சும்மா படத்தில் வர்றது மாதிரி தான் இப்போ அந்த பாயை கூட்டிக்கொண்டு வாங்க அவர் வடிவா பெய்ய விட்டு வரேன்ட்டு. ஆனால் இன்றைக்கு தான் இந்த விஷயம் நான் பார்க்குறேன். நான் இன்னொரு முக்கியமான பள்ளியாசல் ஒன்று கூட்டு போகிறேன். அங்கே எல்லாத்தையுமே கட்டி போட்டு பேய் ஓட்டதை கட்டி வச்சிருப்பாங்களா ஆகலை? பேய் பிடிச்ச ஆகலை? பேய் பிடிச்சிருக்கேன்னு என்ன கண்டுபிடிப்பா? அப்போ செல்வத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. அவன் கத்திட்டு இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான், குத்துவான், அப்படி காலை உதைப்பான். அதே மாதிரி ரைட் 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 ரைட். இப்போ என்ன பேசுவான் போன அப்படின்னு பேசுவான். தூசணங்கள். சரி, நாங்கள் இப்போ ஒட்டகம் பார்த்துட்டு வந்த நாங்கள் இதுக்குள்ளே தான் வந்து அந்த தர்கா பள்ளிவாசல் இதுவரை செருப்பு கழட்டிட்டு ரைட். இதுக்கு பிறகு எங்களை செருப்பு கழட்டிட்டு ஓகே ஓகே. மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். தொப்பி போடலாமில்ல? ரைட் ஓகே. ஏண்டா உங்களோட மதத்தில் இருக்குது. முழங்காலுக்குள்ள எடுத்து இந்த ஆடுகள்லாம் விட்டுருக்கீங்கன்னா இதை நேர்த்திக்கா ஆடுகள்லாம் விட்டுருக்கீங்கன்னா அது கஞ்சிராக்கி இருக்கு. மொஹிதீன் ஆண்டவன் பள்ளி வாசல். ரைட். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே போக முடியாது. ரைட் ஓகே. உள்ளுக்குள்ள வந்து ஓகே ஓகே இல்லை அந்த சரம் எடுத்தேன் அந்த அறைகளை சரி. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வர போகிறோம். நாங்கள் வரைக்கும் சோட்ஸோட வந்து நாங்கள், ஆனால் அதோட பள்ளிக்குள்ளே போயில. அதாவது வந்து ஹராமனுடைய போய் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்தோம். இப்படி தான் இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற தர்கா. ஆனால் இந்த தூண்கள் எல்லாம் பார்க்க ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி தூண்களை தான் காட்சி அளிக்கும். மன்னர்கள் கட்டப்பட்டது தானே? மன்னர்களால் கட்டப்பட்டது. ஓகே ஓகே. அதனால் இது விசேஷமானது. இவையெல்லாம் இருந்து என்ன செய்துன்றீங்க? இது இவங்க வந்து நம்ம உருது படிச்சிருவோம். உருது படித்து இவங்களுக்கு இது பண்ணுவோம். ஒரு நேர்ச்சியை கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அந்த நேர்ச்சியை வாங்கி தரேன். ஓகே ஓகே. நேர்ச்சின்றது ஒரு இனிப்பு மாதிரி இருக்கும். அதை யாரும் பண்ணலாமா? அதை அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே. சரி. இங்கே தான் வந்து அந்த தர்கா. அந்த மேலே போட்டுருக்காங்க. இது இதில் என்ன மாதிரி அந்த செய்வினம்? அது நைட்டு. நைட்டுக்கு மற்றபடி இதில் வந்து வழிபட்டு உங்களுக்கு நேர்த்திக்கிற அப்படின்னா நான் இது நினச்சிருக்கேன், இது நடக்கணும் இத்தனை நாளில் அப்படின்னு இது பண்ணணும். ஓகே. அது இத்தனை நாள் நடத்தி காமிச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கு சிறப்பான உணவு அது இது செஞ்சு கொடுக்கணும். ஓகே ஓகே. நீ நினச்சது நடந்துட்டுனா அது செஞ்சு கொடுக்கணும். ஓகே ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே வந்து சமாதி சொல்லுவாங்க, அது இருக்குது. யார்கிட்ட சமாதி? அது ஓகே ஓகே ஓகே. அவங்களோட சமாதி உள்ள. ஓகே ஓகே. அது வந்து மத்தியானம் திறக்கணும், சாயங்காலம் போல் திறப்பாங்க. இதுக்குள்ளே போகலாமா? இப்போ போது கொடுவாங்கன்னு தெரியல. ஓகே. சரி ஓகே ஓகே. இதில் வந்து அந்த எண்ணெயில் எல்லாம் வச்சிங்கன்னா இது என்ன எல்லாரும் வாங்கி கொண்டு விடுவாங்க. எனக்கு நினைச்ச காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. மற்றது இங்கே என்ன முறைன்னு காட்டினா அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் எடுத்து கண்களுக்கு அதில் தேய்ச்சிட்டு நடக்கட்டும் சொல்லி ஓகே ஓகே குரான் எழுதிட்டு. சரி. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். இவ்வளோ காலம் வந்து கணக்க முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இருந்தாலுமே வந்து இந்த விஷயம் வந்து புதுசாக இருந்தது. அது நாங்கள் இங்கே இந்தியாவில் வந்து இது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சந்தோஷம். ஓகே. நீங்கள் வேணுங்க என்ன மாதிரி என்ன தெரியல எனக்கு. இப்போ நான் ஒன்று நினச்சிருக்கேன், இந்த இதில் இப்படி நடக்குது உங்கள் மனசுக்குள்ள அது நடந்துட்டுனா நீங்கள் இந்த இது வந்து ஏதாவது ஒரு பழம் வாங்கி செய்யணும். இதை வந்து என்ன செய்ய இது நம்ம சாப்பிட்றது. ஓகே. திருநூறுலாம் வச்சுக்கணும். திருநூறு அதுவும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ரைட் ஓகே ஓகே. ரைட் ஓகே. இங்கே 5 நாள் பள்ளியும் இருக்குது.
இதுக்கு பக்கத்துலேயே பள்ளியும் இருக்கும். 5 நேரம் கூட தொழுகை பள்ளி உண்டு இந்த இடத்துல. ஓகே ஓகே. தர்காவும் உண்டு, தொழுகை பள்ளியும் உண்டு, எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. ஆமாம். இது வருஷம் கந்திரி நடக்கும். இதில் வந்து அந்த அறையாக இருக்குது. அது என்ன? இது வந்து இவங்க வந்து தங்குதக்கூடிய ரூம்பு. இங்கே கட்டி போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு வேணும்ல ரூம்பு சமையல் ஆக்கி சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு ரூமுக்கு வாடகை. இது என்ன மாதிரி இந்த இது இது தங்கி நிற்கிறாங்க காசு வேண்டுவினவா இல்லை? காசு கிடையாது, காசு கிடையாது, எந்த காசும் கிடையாது. வாடகை ரூம் எடுத்தால் மட்டும் வாடகை ரூம் இருக்குது. மீதி எங்கே தங்கினாலும் காசு கிடையாது. ஓகே 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 ஓகே. இங்கே இருக்கிற பெரிய ஒரு இதால் வந்து செய்வினம் என்ன அது என்னென்ன இருக்கோ அது வந்து நிவர்த்தி ஆகும். எத்தனை நாளில் அப்படி சொல்ல முடியாது. 11 நாள் இருக்கும், 48 நாள் இருக்கும். ஒரு மண்டலம் 48 நாள் ஆச்சு அது இருக்கும். ரைட். அது 6 மாதமும் இருக்கும். அது என்ன கோளாரோ அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். சரி சரி. அது உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. மற்றது எனக்கு ஒரு டவுட், அதை நான் கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து சுண்ணத்து செய்திருக்கணும். சொன்னது கண்டிப்பாக இந்தியாவிலையும் இந்தியாவிலும் பள்ளிக்கு வரணும்னு போகும்போது 2.5 வயதிலே சுண்ணத்து செஞ்சிருக்கணும். 2.5 வயசுக்கு உள்ள செய்திருக்கணும். அப்படி அதை விட கூட வயசு போயிட்டு அப்பவும் செஞ்சு கொள்ளணும். அப்படி செய்தாலும் பெறலாம். ஆமாம். இப்போ வந்து சில பேர் வந்து இந்த முஸ்லீம் மதத்துக்கு மாறி திருமணம் செய்யணும் தானே, அது அவங்களும் பண்ணினா தான் நீங்கள் வந்து வந்தவங்க. சேர்க்கப்படும். சரி சரி ஓகே. எதனாலும் சரி. இந்த பள்ளிவாசல்லையே வந்து அந்த இறந்தவர்களை கொண்டு போகிறதுக்கான இது எல்லாமே வச்சு சைடில் இருக்குது. எல்லாமே வச்சுருக்கோம் பள்ளியிலே. நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கு வந்து போனீங்கன்னா பள்ளிக்கு வந்து அனைவருமே சமன். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தீர்கள்டா வேறு மதங்கள்லேண்டா பணம் படைத்தவர்கள் வந்து பெரிய லெவலில் அந்த அடக்கம் செய்கிறதுக்கு வந்து கொண்டு போயிடும். ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இல்லை. அந்தந்த பள்ளிவாசலுக்கு அந்தந்த ஒரே ஒரு இதுதான் இருக்கும், அதுலேயே வந்து கொண்டு போகணும். அனைவருமே வந்து சமன்ன்ற ரீதியில் தான் வந்து செய்வினோம். இது ஃபேமஸான ஒரு இடம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களும் ஒரே இடம் தான். செல்வத்துக்கு வந்து பேய் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்டா தர்காக்குள்ளே வரைக்கும் சத்தம் போடாமல் வந்துக்கிறான், இல்லாட்டி அந்த படங்களில் வர மாதிரி. நீ என்னண்டு இதால் உள்ளுக்குள்ள வந்த? நீ இங்கே வரலாம் ப்ரோ. நீ ஹராம். இது வந்து அடக்கஸ்தலம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஊருக்காரர்கள் ஃபுல்லாக இது. ஓகே ஓகே. இந்த ஊர் பொட்டால் புதூர் இந்த ஊருக்காரங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக அது வேண்ட இது வந்து அடக்க ஸ்தலத்துலேயும் வந்து என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. கூடுதலாக அந்த கட்டி வைக்க மாட்டோம், ஒரே மாதிரி இது. ஆனால் அந்த சில இதுகளுக்கு போய் பார்த்துக்கிற மையஸ்தலங்களுக்கு தாவரங்கள் வச்சிருப்போம் அதுக்கு மேலே. ஆமாம். இதுங்க அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு வருடங்கள் ஆன பிறகு மறுபடியும் அது தோண்டப்படும், மறுபடியும் அது புதைக்கப்படும். மறுபடியும் தோண்டி புதைக்கிறதா? இல்லை, அதே இடத்துல அடுத்த ஆள். ரைட். இப்போ வந்து சில இடங்களில் இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது. இப்போ ஒரு இடம்ண்டா வந்து அந்த குடும்பத்தில் இறக்குறாங்களுக்கு அந்த இடம் தான் உண்டு. இதுலேயும் அப்படி இல்லை. இது அப்படி கிடையாது. அப்படி இல்லை, எல்லாருமே எல்லாருக்கும் அது எளியவனாலும் சரி தான், பணக்காரனாலும் எல்லாருக்கும் ஒரே இடம் தான். நீங்கள் எந்த மதம் எவ்வளோ இதாக இருந்தாலும் வந்து ஒரே இடத்துல ஒரே இடம் இங்கே செய்யக்கூடியதுதான். ரைட் ரைட். இந்த மரம் இருக்கிறது, இந்த மரம் வந்து புனிதமான மரம். இதில் வந்து தண்ணி உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்குன்னு சொன்னால் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு ஊற்றினால் அந்த காரியம் நடைபெறும். இந்த மரத்தினுடைய விசேஷம். ஓகே ஓகே ஓகே. இதில் என்ன தொட்டி இருக்குன்னா அடக்கஸ்தலம். அடக்கஸ்தலம், இது அடக்கஸ்தலம். ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ளே இது முட்டை அடித்து காணிக்க செய்வாங்க. முட்டை அடித்து காணிக்க செய்கிறது இங்கேயும் இருக்குது. ஏன்பா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது இன்றைக்கு தான் இவ்வளோ அங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு நான் போயிருக்கேன். அங்கே கூடுதலாக பள்ளிக்கு போகிறதுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி மண்ணால் வந்து சுத்தம் செய்துட்டு உள்ளுக்குள்ளே போய் தொழுகை அறை, ஆண்களுக்கு தொழுகை அறை எப்படியும் இருக்கும். தண்ணி கொண்டு வந்து இதில் கொண்டு ஊற்றுறதுக்கு அதை நேர்த்தி ஏதாவது வச்சுருந்தா தண்ணி கொண்டு வந்து இதில் ஊற்றினா வந்து மொட்டை அடிச்சுட்டு தண்ணி எடுத்து ஆற்றுல எடுத்து இங்கே ஊற்றினா வந்து இதாக இருக்கும். இது வந்து நடைபெறும். ஆமாம். இதே மாதிரி எனக்கு எங்கே ஞாபகம் வருதுன்னா வந்து அந்த தீர்த்தத்தில் எடுத்து அந்த கோயிலில் ஊற்றுற மாதிரி ஒரு ஞாபகம் தான் வருது. புதுசாக பார்க்குறேன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்களை அடைக்கின ஒரு தர்கா, பள்ளி எல்லாம் சேர்த்து இருக்கிற விஷயம் இன்றைக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கூட நான் இவ்வளோ காலம் எனக்கே தெரியாமல் போயிட்டேன். உனக்கு தெரியுமா? இங்கேயே பிறந்து வளர்ந்து. சரி, வித்தியாசமாக இருக்குது. இது வந்து அந்த பள்ளின்ற இதுகள். ஓகே, இதில் நாங்கள் உள்ளே போகலாம்னு தெரியல, நான் உள்ளே போங்கன்னு சொன்னவ.
ரைட். இதில் வேறுங்க இந்த விளக்குகள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதுக்கு ஓகே. இதில் நான் வந்து சமாதி வச்சிருக்கேன். ஓ, ஃபுல்லாக ஒளி தானேண்ணா? இந்த பள்ளியினுடைய வரலாறு இது ஒரு கட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா பொட்டல்புதூர்னு சொல்லி இருந்தது. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஒரு செயல்பாட்டில் இப்போ தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா பொட்டல்புதூருங்கிற ஒரு ஊராக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 580 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பள்ளி தோன்றியது. இந்த பள்ளியினுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருந்தவர் செய்யது சின்ன உமர் லப்பை என்ற ஒரு நபர். அவர் பகதாத்தில் அடங்கப்பட்டிருக்கின்ற முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய நினைவால் அவங்க இருந்தவங்க. அவங்கள பார்க்குறதுக்கு தான் பகதாத் நாட்டில் இருந்து ஹவுதுல்லா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி இந்த பகுதிக்கே வந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க 2 பேரை தேடி வந்தாங்க. ஒரு நபர் செய்யது சின்ன உமரில் போய் ஒளியுல்லா, இன்னொன்று ஷேக் பரீத் ஒளியுல்லா. ஷேக் பரீத் வந்து கேரளா மாநிலத்தில் காஞ்சிரமுத்துங்கிற ஊரில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த காலத்தில் வெறும் காடாகவும் மழையாகவும் இருந்தது. இந்த பகுதியில் வந்து தெம்மலை வந்து ரொம்ப பேர் போனது. களக்காடு திசையிலேருந்து கேரளா வரைக்கும் தெம்மலை ரொம்ப ஒரு விசேஷமானது. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்குள்ள பார்ட்ரு. இந்த மலைப்பகுதியாக வர்ற நீ அந்த சைடு வந்துடும் சொன்னதும் இந்த செய்யது சின்ன உமரில் போய்க்கு வந்து சொந்த ஊர் நாகூர் பக்கத்தில் உள்ள பொட்டலுங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அங்கேருந்து நடப்பயணமாக வந்து இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஆவடையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது. இன்றைக்கி ஊர் அன்னைக்கு காடு. அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நீ இருக்கிற இடம் நான் இருக்கிற இடம் அந்த இடம் இல்லை, இன்னும் கிழக்கவா ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த ஆற்றினுடைய பகுதியிலே நீ வா, ஒரு தென்னை மரம் தெரியும், அந்த தென்னை மரத்துக்குள்ளே 2 பாதம் இருக்கும், அங்கே தான் நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க அதே மாதிரி வரும்போது இந்த ஆற்று வழியாக வந்து இங்கே ஒரு தென்னை மரம் நின்றுச்சு. அது கீழே 2 பாதமும் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் ஹவுதுல்லவலம் வந்து அவங்க காஞ்சிரமுத்தம் கேரளாவுக்கு போயிட்டு ரிட்டர்னுக்கு வந்து 41 நாள் ஜில்லாவாக இருந்து இந்த இடத்துல தரிசனம் கொடுத்த இடம். அப்படி இருக்கும்போது அவங்க நீ கேட்ட வரன் என்னன்னு கேட்கும்போது எங்களுடைய வாரிசுகள் இங்கே ரொம்ப அதிகமாக வேணும், இந்த இடத்துல வந்து தீபம் போட்டு அணையா விளக்காக உங்களுக்கு பூஜை செய்யணும், மேலும் இங்கே வரக்கூடிய யாத்திரிகளுக்காக நாங்கள் துவா செய்யணும், எங்களுடைய துவாவை எல்லா இடத்துல அங்கீகரித்து எங்களுக்கு வெற்றி நாமத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டன் பேரால் இங்கே வந்து ரொம்ப பிரபலமாக எங்களுடைய துவாக்கள் செய்யது சின்னமூரில் போயுடைய வாரிசுகள் நாங்கள் இருக்கிறோம். 160 குடும்பம் இருக்குது. இந்த 160 குடும்பமே இந்த பணிவடைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற நாட்களில் எல்லோரும் வெளியூருக்கு சென்றுவோம். காஞ்சிரமுத்திரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக வந்து ஸ்ரீலங்காவுக்கு அவங்க போயிட்டாங்க. போய் ஸ்ரீலங்காவில் போய் அங்கே ஹவுதுல்லவில் இருந்துட்டு திரும்ப அவங்க பகதாத்துக்கு போய் அங்கேயே அவங்க ஜில்லாவாகிட்டாங்க. அங்கேயே அவங்க வந்து இறந்து அவங்க நல்லடக்கம் ஆகிட்டாங்க. இங்கே வந்து இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக இங்கே வந்தவங்க தான் அவங்க. இவங்களுடைய வழிமுறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரனார் ஹசன்னார் உஷேனார் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுடைய பிள்ளைங்க தான் ஹசன் உசேன். அவங்க 2 பேர் வழியில் வந்தவங்க தான் ஹவுதுல்லா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. மீதி உள்ள கல் தூண்கள் எல்லாமே நாங்களாக ஏற்படுத்திக்கிட்டது, மக்களுக்காக நிழல் கொடைக்கு ஏற்படுத்திக்கிட்டது. இந்த பள்ளி 208 கல் தூண் கொண்ட கட்டடம் தான். இதில் ஒரு புளிய மரம் நிற்கும், அது 400 வருஷத்துக்கு மேலே உள்ள புளிய மரம். அந்த மரத்தில் தான் கொடி ஏற்றுவாங்க. இங்கே வந்து எல்லா ஊர்லேயும் இல்லாத ஒரு விசேஷம் என்னென்னா ஒரு கபர்ஸ்தான் வந்து ஊருக்கு சென்டரில் இருக்குது. இந்த ஊர் மக்கள் வந்து இறந்தாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே தான் அந்த கபர் மையவாடியில் அடக்கம் பண்ணுறாங்க. மையத்திலே இருக்குது மையவாடி மத்தியில் இருக்குது. அது போக செய்யது சின்னமூரில் போய் பக்கத்தில் வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கு. அவங்க அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்து ஒரு விசேஷம் உண்டு. அந்த விசேஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தீபத்தை ஏற்றி காட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும்போது மைசூர் மகாராஜாவும் ஆற்காடு நவாபும் இங்கே வந்தாங்க. வரும்போது காட்டுக்குள்ளே தீபம் எரியுது. ஏன் எரியுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா
நீ எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து இருக்கலான்னு கேட்டாங்க. நான் இருக்கிறது ஹவுதுல்லாவுலத்தினுடைய ஒரு துவா பறக்கத்தை கொண்டு இருக்கேன், இந்த இடத்துல அவங்களுடைய நிர்ணயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை, நான் நம்புறதுக்கு ஒரு பெரிய அண்டாவில் வந்து நெய்யை ஊற்றி அதை கொதிக்க வச்சு கையை விட்டு மோதிரத்தை எடுக்க சொன்னாங்க. அந்த மன்னருடைய மோதிரத்தை யா ஹவுதுல்லாவுல முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லி எடுக்கும்போது அவங்க கையெல்லாம் வெள்ளி கையாக ஆயிடுச்சு. இது ஒரு தடவை இல்லை, 3-4 தடவை இந்த மாதிரி எடுத்தாங்க. எடுத்தன்னு பேரில் அவங்களுக்கு வந்து அவங்க பேரில் பட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு தபைத்தார் வருவார் குதிரையில், அவருக்கு வாட்ச்மேனாகவும் மேனேஜராகவும் வருவாங்க. அவரை கூப்பிட்டு இந்த பள்ளியில் நீ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும், உன்னுடைய தலைவாரிசு மட்டும்தான் இருக்கணும், 4ல் 1 பங்கு உனக்கு, அதாவது 1 ரூபா விழுந்துச்சுன்னா அந்த 1 ரூபாவில் 4 மட்டும்தான் உனக்கு சம்பளம். மீதி சம்பளத்தில் ஒரு 4 ஏழை மக்களுக்கு தான தர்மம் பண்ணணும், 4 ஒரு பள்ளியை நாங்கள் உருவாக்கி தருவோம், அந்த பள்ளியை பராமரிக்கணும், மீதி 4 லெப்பைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏட்டில் எழுதி வச்சுட்டு இந்த பள்ளியை கட்டடம் கட்டி இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மட்டும் அதே நடைமுறையில் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். இங்கே பல அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. நல்ல நீயத்து வச்சுட்டு நான் ஒரு கிடா அறுத்து நான் சோறு பொங்கி போடுறேன்னு சொல்லி போனவங்க முடியாமல் கோழி அறுத்த கோழி நின்று கூவியிருக்கு இந்த இடத்துல, இந்த பள்ளிக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து காசு கொடுத்து ஆடு குட்டி வேண்டி வந்து குர்பான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோழி இறந்து போச்சு. இந்த பள்ளியில் முஹியத்தீன் மைதீன்னு சொல்லி ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து 100 வயசை தாண்டி இருந்துச்சு. அந்த யானைக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும்போது ஒரு நபர் திருவிழா அன்னைக்கு சிரட்டையில் சுண்ணாம்பு வச்சு யானைக்கு தேங்காய் நினச்சி கொடுத்துட்டாங்க. அந்த யானையை தின்னுச்சு, நாக்கு பொத்துருச்சு, சைடிலே வச்சுருந்தது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நபரை பிடிச்சி கையில் கொடுத்துருச்சு. அந்த சிரட்டையை கக்கி வைக்கும்போது தான் அவர் மேலே எல்லாருமே அவனை கூப்பிட்டு கேட்ட இடத்துல நான் தான் வச்சேன். அந்த சிரட்டையை 8 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தது. அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி உள்ள யானை இது வரைக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது கிடையாது, யாரையும் எதையுமே செஞ்சதில்லை. 100 வருஷத்தை தாண்டி இந்த இடத்துல வாழ்ந்துச்சு. அது இங்கே தான் பிறந்தது. அதோடைய தாயார் பேர் பாத்திமா பீவிங்கிற யானை தான் ஃபஸ்ட்டு வந்தது. அது குட்டி போட்ட குட்டி தான் அவ்வளோ பெருசுக்கு வந்துச்சு. அதுக்கு அடுத்தால வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு சிவாரிசில் பாஸ்கருங்கிற யானையை கொடுத்தாங்க. அந்த யானை இங்கே 4-5 பேரை கொண்டுட்டு வெளியில் போன இடத்துல அப்படி குத்தி கொண்டுட்டு அந்த யானையை கொண்டு போய் கேரளாவில் கொண்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே யானை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இதை வந்து பொதுமக்கள் ரொம்ப கோரிக்கையாகவும் தயவாகவும் நாங்கள் கேட்டுக்கிட்டுறோம். எங்களுக்கு ஒரு யானை வேணும். எங்கள் பள்ளிக்கு ஒரு கொடி ஊர்வலத்துக்கும் இந்த ஒரு விசேஷம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடக்கிற விசேஷங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இங்கே வரக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு வராத பெரிய ஆட்களே இல்லை. நேருஜி வந்திருக்காரு, இந்திரா காந்தி வந்திருக்காங்க, கருணாநிதி வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, இப்படி பல காமராஜர் அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. வராதவங்களே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இடம். இந்த இடத்துல இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ள ஏஆர் ரஹ்மான் புதுசாக ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒளி தீபம் ஏற்றி அவர் துவா வாங்கிட்டு போய் தான் இசையமைப்பார். அது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நானே துவா ஓதிருக்கிறேன். அவருக்கும் என்ன நல்லாவே தெரியும். 500 வருஷமாக வந்து இந்த ஒளி வந்து அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் தான் தீபத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இதுக்கு வந்து கட்டாயம் இந்த யானை வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் ஏற்பாடு செய்து கொடுங்க. உண்மையிலே இவ்வளோ விஷயங்களும் இங்கே வந்தபடியாக தான் ஃபுல்லாக வெடி அடிக்கலாம் தெரியும். நாங்கள் காலையில் 7 மணிக்கு அடிச்சு அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்து இதை வந்து திறந்து விடணும். ஃபுல்லாக வந்து உள்ள ஒளி, இந்த ஒளி வந்து 500 வருஷமாக அணையாமல் அப்படியோ எரிந்த ஒன்று. சரி, 7 மணிக்கு வந்து இதை வந்து திறந்து விடணும். ஃபுல்லாக வந்து உள்ள ஒளி, இந்த ஒளி வந்து 500 வருஷமாக அணையாமல் அப்படியோ எரிந்த ஒன்று இருக்குது.
இந்த அப்பா வந்து ஷேக் இப்ராஹிம், தகப்பனார் ஷேக் இப்ராஹிம் லெப்பை என்ற தகப்பனார் ஷேக் இப்ராஹிம் லெப்பை என்ற பெரிய லெப்பை, அவருடைய வாரிசு நாங்கள் பரம்பரை லெப்பை ஹர்த்தார் மக்தும் லெப்பை என்ற மக்தும் லெப்பை எனது பேர். ஓகே ஓகே ஓகே. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு விஷயங்கள் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. உள்ள போய் எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு வந்துடும். அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அனுபவித்தவர். கணக்கு விஷயங்கள் வந்து புதுசாக இருந்தது எங்களுக்குமே பார்க்குற உங்களுக்குமே வந்து புதுசாக இருக்கும். அதோட நோய்கள் ஏதாவது பிணிகள் ஏதாவதோட வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய்கள் பிணிகள் வந்து இல்லாமல் போகும். அதோட பேய் பில்லி சூனியம் பிடிச்சிருந்தா இங்கே வந்து தங்கியிருந்தா இல்லாமல் போகும்ன்றவர். இந்த தூண்கள்லாம் வந்து 208 தூண் அந்த காலத்தில் கட்டினபடியாக வந்து அந்த கோயில் அமைப்பிலே இருக்குது. அதான் 500 வருஷம் பழமையான ஒரு தர்காவுக்கு வந்திருக்கிறோம். தர்கா பள்ளிவாசல் எல்லாம் இணைஞ்ச ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களில் எத்தனை பேர் இதை வந்து புதுசாக பார்க்குறீங்க, இதை வந்து புதுசாக கேள்விப்படுறீங்கன்றதை மறக்காம ஃபோன் பண்ணுங்க. இதை தெரியாத நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடம் எதில் என்ன இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? தென்காசி தாளா. ஓகே. என்ன பள்ளிவாசல் பேர்? முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். சரி, அண்ணா மூலியமாக தான் எங்களுக்குமே இது தெரிஞ்சது. சந்தோஷமாண்ணா. அந்த தொடர்புகள் சில பேரை வந்து தேவையான நேரத்தில் சந்திக்க வைப்பினம்னு சொல்லிக்கணும். அதில் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அது மாதிரி தான் நாங்கள் சந்திக்கிற நபர்களும் சுற்றி பார்த்துட்டு வந்துடும். இனி பயணம் தொடர போகிறோம். வித்தியாசமாக இருந்தேன் அண்ணா. எனக்கு தெரியாது. அதான் நான் அப்படி இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டேன், எந்த ஊர்னான்னு கேட்டேன். பொட்டல்பூர் பள்ளிவாசல் நின்று பொட்டல்பூர் எந்த ஊர்னு கேட்குறீங்கன்ற. அதான் எவ்வளோ ஃபேமஸான பள்ளிவாசல். அதான் உள்ள கூப்பிட்டு நல்ல இதெல்லாம் சொன்னேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் தடவை வந்தேன். ரைட் ரைட். சரி, காமிக்குமே அதை பற்றி. அதான் உண்மையிலே நீ செஞ்ச அந்த விஷயம் நம்ம செய்யணும்ல. அதான் கட்டாயம் எல்லா மக்களும் வருவாங்க. அதான் முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் போய் பார்த்தாலே அதான். நன்றி. சரி, உள்ள வந்திருக்கலாம். அவர் உள்ள வாழ்க்கை வர்றாரு, என்னாச்சும் சொல்லிட்டாரு.